வாங்க ஹிந்தில கேள்விகள உருவாக்க கத்துக்கலாம். ஏன்னா, எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது தான் அந்த கான்வர்சேஷன் வந்து முழுமையடையும். ஸோ ஹிந்திலயும் "க்யா" அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் எப்ப வந்து ஃபர்ஸ்ட்டா வரும், எப்ப நடுவுல வரும். அத வச்சு 2 விதமான கேள்விகள வந்து நம்ம உருவாக்க முடியும். இந்த ஒரு வீடியோவ பார்த்தா உங்க நெறைய குழப்பம் வந்து தெளிவாகும்னு நெனைக்கிறேன். ஹிந்தில எந்த ஒரு கான்வர்சேஷனுக்கும் ஆரம்பம் வந்து ஒரு கொஸ்டின் தாங்க. அந்த கொஸ்டின எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஈஸியா பார்க்கலாம். ஹிந்தில "க்யா" அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ எப்படி உருவாக்கலாம்? அதாவது ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிற பதில் தர்ற கொஸ்டின்ஸ எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் "க்யாங்கிற" வேர்ட் வரணும். அடுத்து சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். லாஸ்ட்ல வெர்ப் வரணும். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. "க்யா தும் சாய் பீத்தே ஹோ?" "க்யா தும் சாய் பீத்தே ஹோ?" இந்த இடத்துல "க்யாங்கிற" வேர்டு ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கு. தும்ங்கிற சப்ஜெக்ட் செகண்டா வந்திருக்கு. சாய் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தேர்டாவும், பீத்தே அப்படிங்கிற வேர்ப் லாஸ்ட்லயும் வந்திருக்கு. இந்த ஹோ எதனால வந்திருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா தும் வந்தா லாஸ்ட் ஹோல தான் முடியணும். இது நம்ம பழைய வீடியோல நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்ப "க்யா தும் சாய் பீத்தே ஹோ?" அப்படின்னா என்ன நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. "க்யா தும் தயார் ஹோ?" "க்யா தும் தயார் ஹோ?" அப்படின்னா நீ தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆம் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் வர்ற கொஸ்டின்ஸ் இது. இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல பாருங்க. "க்யா வஹ் கர் பர் ஹை?" "க்யா வஹ் கர் பர் ஹை?" அப்படின்னா அவன் வீட்ல இருக்கிறானான்னு அர்த்தம். இங்கேயும் "க்யா" வந்து ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கு. வஹங்கிற சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து ஆப்ஜெக்ட் கர், அதுக்கப்புறமா பர் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸ்ல "க்யா வே ஆ கயே?" "க்யா வே ஆ கயே?" அப்படின்னா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேனா அவர்கள், க்யால தொடங்கியிருக்கு. ஆகயே அப்படிங்கிற வேர்ப்ல வந்து இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப WH கொஸ்டின்ஸ் அதாவது என்ன அப்படிங்கிற கேள்வி வாக்கியங்கள வந்து உருவாக்குறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துருங்க. அதுக்கு அப்புறம் தான் க்யா வரும். லாஸ்ட்ல வேர்ப் வரும். ஸோ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு க்யா முன்னாடி வந்துச்சு. இங்க க்யா வந்து நடுவுல வருது. இத நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். "தும் க்யா கர்த்தே ஹோ?" "தும் க்யா கர்த்தே ஹோ?" அப்படின்னா நீ என்ன பண்ற? என்ன செய்கிறாய்? இந்த இடத்துல பாருங்க சப்ஜெக்ட்ங்கிற தும் ஃபர்ஸ்ட்டா வந்துருச்சு. க்யா செகண்டா வந்திருக்கு. கர்த்தே ஹோ என்ன செய்கிறாய் அப்படிங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கு. தும் வந்தனால ஹோல முடிஞ்சிருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் "मैं क्या करूंगी?" "मैं क्या करूंगी?" மேங்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. க்யா செகண்டா வந்திருக்கு. கருங்கிங்கிற வேர்ப் வந்து லாஸ்ட்ல வந்திருக்கு. இங்க கருங்கி ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கிறதா இருக்கு. அதாவது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ்ல "வே क्या देख रहे हैं?" "வே क्या देख रहे हैं?" வேங்கிற சப்ஜெக்ட் அதாவது அவர்கள்ங்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டாவே வந்துருச்சு. க்யாங்கிற கொஸ்டின் வேர்ட் செகண்டா வந்துருச்சு. தேக் ரஹே ஹே அப்படிங்கிற வேர்ப் வந்து தேர்டா வந்துருச்சு. வே வந்தனால ஹேல முடிஞ்சிருக்கு. இங்க ரஹேங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிக்கிறது. இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அவர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ். அதே மாதிரி வஹ் க்யா கா ரஹே ஹை? வஹ் க்யா கா ரஹே ஹை அப்படின்னா அவன் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்க வஹுங்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டாவும் க்யா செகண்டாவும் வந்திருக்கு. இப்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக். க்யா அப்படிங்கிறது முதல் வார்த்தையா வந்துச்சுன்னா அது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸுங்க. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது WH கொஸ்டின்ஸ். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டாவே நீங்க ஹிந்தில ஈஸியா கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ். நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்லலாம்? क्या तुम खाते हो? तुम क्या खाते हो? तुम कहाँ हो? ஏபிசி 3 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.